வணக்கம். நான் உங்கள் அன்பான சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோ அரிஞ்சி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். தொடர்ந்து நம்மளுடைய வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா அறிவியல் சார்ந்த ஜோதிட கருத்துக்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். அதாவது சயின்டிஃபிக் முறையில் இந்திய வேத ஜோதிட அடிப்படையில் கர்மா எப்படி நம்மளுடைய ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் வாழ்க்கை சம்பவங்களாக உருவெடுக்கிறதுங்கிறது நம்ம நல்லபடியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அதில் கோச்சார முறையில், அதாவது டிரான்சிட் அஸ்ட்ராலஜி என்று சொல்லப்படுகிற சனிப்பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி என்று சொல்லப்படுகிற ஆண்டு கிரக பெயர்ச்சிகளும், மாத கிரகமாகிய செவ்வாய், சுக்கிரன், சூரியன், புதன் போன்ற கிரகத்தின் ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு இடம்பெயரக்கூடிய பயிற்சியும் எத்தகைய ஒரு பலன்கள் ஒரு ராசிக்காரருக்கும் கொடுக்குதுன்னு பார்க்குறோம். அதாவது தசாபுக்திகள் லக்னம் வைத்து பார்க்க வேண்டும். இது மாதிரி சொல்லக்கூடிய டிரான்சிட் அஸ்ட்ராலஜி, அதாவது கோச்சார பயிற்சி அமைப்புகள் ராசி வைத்து பார்க்க வேண்டுங்கிறது தான் உண்மையான இந்திய வேத ஜோதிட அடிப்படையான ஒரு கருத்து. அதுக்கு அடிப்படையாக அந்த ஒரு வகையில் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, மேஷ ராசிக்கு மே 2025 எத்தகைய ஒரு அமைப்புள்ள மாதமாக, பலாபலன்கள் நிறைந்த மாதமாக மேஷராசிக்காரர்களுக்கு இருக்க போகுதுங்கிறது நம்ம இந்த வீடியோவில் கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நம்மளுடைய சேனலுக்கு வரவங்க சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். ஸோ தட் நம்மளுடைய அடுத்தடுத்து வரக்கூடிய அறிவியல் சார்ந்த சயின்டிஃபிக் முறையில் பார்க்கக்கூடிய ஜோதிட கருத்துக்கள் எந்த விதத்திலையும் மிகைப்படுத்தாமல் உள்ளவாறு பார்க்கக்கூடிய கருத்துக்கள் உங்களை அடையும். அது மூலமாக உங்களுக்கு பயன் அளிக்கும் அப்படிங்கிறத நான் கேட்டுக்கொள்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா மேஷ ராசிக்கு எப்படி ஒரு பலாபலன்கள் நிறைந்த ஒரு மே 2025 இருக்க போகுதுன்னு பார்க்கும் பொழுது, ஆண்டு கிரகத்தோட அமைப்பு முதல் பார்த்துக்கிறோம். ஆண்டு கிரகம்னா என்ன? ஆண்டுதோறும் பெயர்ச்சி செய்யக்கூடிய கிரகங்கள். அதாவது மாதத்துக்கு 2 மாதத்துக்கு ஒரு தடவை இடம் பெயராமல் அட்லீஸ்ட் ஒரு வருஷமாச்சு ஒரு ராசியில் இருக்கக்கூடிய ஒரு கிரகமாகிய குரு, முதல் மிகப்பெரிய சுப கிரகமாகிய குரு இப்போ எப்படி இருக்காருன்னா மேஷராசிக்கு 2ஆம் இடத்திலே கடந்த ஒரு வருடமாக இருந்தார். மே 15ஆம் தேதி பார்த்தீங்கன்னா குரு 2ஆம் இடத்துலேருந்து 3ஆம் இடம் மிதுனத்துக்கு போகிறார். அது ஒரு மிகப்பெரிய ஒரு பயிற்சி பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பு மேஷராசிக்காரர்களுக்கு இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும். மே மாதம் பார்த்திங்கன்னா அதிக பயிற்சிகள் உண்டு. அதே சமயத்தில் ராகு கேது பயிற்சியும் நடக்குது. எப்போன்னு கேட்டிங்கன்னா மே 19ஆம் தேதி குரு பயிற்சி ஆகி ஒரு 5 நாட்கள் 4 நாட்களுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ராகு கேது பயிற்சியும் நடக்குது. அது பார்த்திங்கன்னா 6இல் இருந்த கேது 5ஆம் இடத்துக்கும் 12இல் இருந்த ராகு 11ஆம் இடத்துக்கும் ஒரு அருமையான ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சியாக ராகு கேது பயிற்சியும் உண்டு. இப்போ உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், மார்ச் 29ஆம் தேதியே பார்த்திங்கன்னா 2025 மே மாதம் 1ஆம் தேதிக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடியே சனி பயிற்சி ஆகி 7 நாட்டு சனி என்று சொல்லக்கூடிய விரய சனி, ஸ்டார்டிங் ஆஃப் 7 நாட்டு சனி, விரய சனி மேஷராசிக்கு ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகி ஒரு மாதமாக போயிட்டுருக்குதுங்கிறது தான் எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த அடிப்படையிலான சனி, ராகு, கேது, குருவின் அமைப்பு கருத்தில் கொண்டு மாத கிரகத்தோட பயிற்சி வச்சு நம்மளுடைய மே மாதம் மேஷராசிக்கு எத்தகைய தாக்கத்தை கொடுக்குதுன்னு நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா புதன் மேஷராசிக்கு ஒரு கிரிட்டிக்கலான ஒரு பிளானட் புதன். ஏன்னா வம்பு வழக்குகள், பிரச்சனைகள், உடல்நல கோளாறுகள், இது மாதிரி கொஞ்சம் சிக்கல் பிடிச்ச சில விஷயங்கள்லாம் கொடுக்கக்கூடிய புதன் பார்த்திங்கன்னா 12ஆம் இடத்துலேருந்து 6ஆம் இடத்துக்கே கனெக்ட் ஆகியிருந்தார். ராகு சனியோடு சேர்ந்து சில பாவத்துவமாக இருந்தார். எப்படி பற்றி நம்மளோட இந்திய வேத ஜோதிடத்தில் பார்த்திங்கன்னா அந்த ஒளி தத்துவத்தை பற்றி தான் நம்ம பலன்கள் சொல்கிறோம். நல்ல கர்மா செயல்படுகிறதா அல்லது தீய கர்மா செயல்படுகிறதாங்கிறது அந்த ஒளி வச்சு தான் நம்ம சொல்ல முடியும். அப்படி வைத்து பார்க்கும் பொழுது புதன் கொஞ்சம் சனி ராகுவோட சேர்ந்த அந்த பாவத்துவமான ஒரு காம்பினேஷனில் போய் புதனும் மாட்டி அப்புறம் நீச்சமாகவும் போய் நீச்சம் சுக்கிரனால் நீச்சபங்கம் ஆனாலும் நீச்சமாய்தான் நீச்சபங்கம் ஆறாருங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். 6ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற ருணச்சத்ரு பாவத்தை பார்த்து சில பிரச்சனைகள், வம்பு வழக்குகளுக்கு வேணுங்கிற ஒரு ஃபினிஷிங் ஸ்டேஜஸ், நோய்த்தன்மை, சீனியர் சிட்டிசனுக்கெலாம் கொஞ்சம் நோய்த்தன்மை கொடுத்தது. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கொஞ்சம் படிப்பில் சிரத்தையாக கவனத்தை செலுத்த முடியாமல் சில ஃபியர், டென்ஷன், இன்செக்யூரிட்டி, பயம், இது மாதிரி சில விஷயத்தை இந்த ராகு சனி காம்பினேஷனில் புதன் பாதிக்கப்பட்டனால
கான்சன்ட்ரேஷன் இஷ்யூ, கவனக்கோளாறுகள்லாம் கொஞ்சம் கொடுத்துட்டு இருந்த அந்த புதன் மே 7ஆம் தேதி பார்த்திங்கன்னா இடம்பெயர்ந்து மேஷத்துக்கே வரார். ஸோ ராசிக்குள்ளேயே புதன் வர்றது தப்பு இல்லை. அதே சமயத்தில் மே 23ஆம் தேதி அவர் ரிஷபத்துக்கே போகிறார், அதுக்கு பிடித்த சுக்கிரனோட வீட்டில். ஸோ முதல் ஒரு வாரம் வந்து மே மாதம் வந்து ஒரு சுமாரான பலன்கள் வந்து மேஷராசிக்காரர்களுக்கு இருக்குதுங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஏன்னா மே 15க்கு அப்புறம் தான் குரு பயிற்சி, அதுக்கப்புறம் மே 19ஆம் தேதி ராகு கேது பயிற்சி, அற்புதமான பலன்கள் இருக்குது. அதனால் ஃபஸ்ட்டு ஆஃப் மே மாதம் மேஷராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலமாக நாம் தெரிஞ்சு கொள்கிறோம். எல்லா விஷயத்துலேயும் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு வர்றதற்கு கொஞ்சம் கேப் இருக்கிற மாதிரியும், கொஞ்சம் சேசிங் இருக்கிற மாதிரியும், நம்ம கைக்கு வந்தது வாய்க்கு வரவில்லைங்கிற மாதிரி ஒரு அமைப்பு இருக்கக்கூடிய அமைப்பு மாணவர்களாக இருந்தாலும் சரி, சீனியர் சிட்டிசனாக என்று சொல்லப்படுகிற முதியோர்களாக இருந்தாலும் சரி, உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உத்தியோகஸ்தர்களாக இருந்தாலும் சரி, தொழில் இது மாதிரி எக்ஸ்போர்ட் இம்போர்ட் வியாபாரம் இது மாதிரி விஷயத்தில் இருக்கக்கூடிய தொழிலதிபர்களாக இருந்தாலும் சரி, முதல் ஹாஃப் வந்து கொஞ்சம் சுமாரான பலன்கள், கடன், நோய், வம்பு வழக்குகள், அது மாதிரி கொஞ்சம் பண விஷயத்தில் போலக்காடு எல்லாமே கொஞ்சம் ஒரு சுமாரான ஒரு அமைப்பு கொடுத்து மே 15க்கு அப்புறம் ஆகக்கூடிய அந்த குரு பெயர்ச்சி 7ஆம் இடம் பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 9ஆம் இடம் லாபம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தை குறிக்கக்கூடிய 11ஆம் இடம் மூன்றையும் பார்க்கக்கூடிய அமைப்புக்கு மே 15 தான் வரார். ஸோ இத்தகைய அமைப்பு வந்து நல்ல ஒரு மாற்றத்தை மேஷராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும். ஸோ இத்தகைய ஒரு மாற்றத்துக்காக தான் நீங்கள் இவ்வளோ கடுமையாக ஒரு 6 மாதமாக மேஷராசிக்காரர்கள் உழைத்தீர்கள்ங்கிறதான் உண்மை. ஸோ அதனால் அந்த குரு பெயர்ச்சி மே 15ஆம் தேதி, மே 19ஆம் தேதி ராகு கேது பெயர்ச்சி. ஸோ இத்தகைய பெயர்ச்சிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு அருமையான ஒரு அமைப்புகள் இருக்குது. 7ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற திருமணஸ்தானத்தை பார்த்து இதுவரை திருமணம் தாமதம் கொண்டிருந்த மேஷராசிக்காரர்களுக்கு டக்குன்னு ஒரு அமையிறது, ஒரு வரன் அமையிறது, காதல் கை கூடுறது. சுக்கிரனே பார்த்திங்கன்னா ராகு சனியோட மாட்டி சில காதல் விஷயங்கள், உறவு விஷயத்தில் வந்து ஒரு விரக்தியும் கருத்து வேறுபாடுகளும் கொடுத்துட்டு இருந்த அமைப்பு அப்படியே படிப்படியாக குருவோட பயிற்சி ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் படிப்படியாக எல்லாமே கொஞ்சம் செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு வந்து மேஷராசிக்காரர்களுக்கு கொடுக்குதுங்க. ஸோ பாகிஸ்தானத்தையே தன் வீட்டையே தன்னை பார்க்குறது நல்ல யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. இதுவரை குரு 8ஆம் இடத்தை பார்த்து இந்த மாதிரி முதலீடுகள், தூர பிரயாணங்கள், செலவுகள், வம்பு வழக்குகள், இக்கட்டான சூழ்நிலை, கணக்கில் அதாவது கண்ட்ரோல் பண்ண முடியாத செலவுகளாக போய்கொண்டிருந்ததெல்லாம் கொஞ்சம் எல்லாமே கொஞ்சம் கரெக்டாகும், கண்ட்ரோலுக்கு வரும். ஸோ அருமையான ஒரு பயிற்சிக்கு அப்புறம் வரக்கூடிய அந்த சூரிய பயிற்சி பார்த்திங்கன்னா மே 15ஆம் தேதியே வந்து மேஷத்தில் வந்து உச்சம் பெறுறது, ராஜயோகாதிபதியே மே 15க்கு மேலே வர்றது அற்புதமான விஷயம். அது வரைக்கும் சூரியனும் பார்த்திங்கன்னா 12ஆம் இடத்துல தான் விரயத்தில் இருந்தார். ஸோ குழந்தைகள்னால ஒரு சுப விஷயங்கள் இல்லாமல் செலவுகள் ஆகிக்கொண்டிருந்தது. குழந்தைகள்னால சில பெனிஃபிட்ஸ், நற்செய்திகள் வரக்கூடிய அமைப்பு மே 15க்கு மேலே வருது. ஸோ சூரியனோட அமைப்பு, புதனோட அமைப்பு, ஏன் சுக்கிரன் பார்த்திங்கன்னா மாதத்தின் இறுதி நாட்களில் மே 31ஆம் தேதி மீனத்திலிருந்து மேஷத்துக்கு வரார். அதுவுமே ஒரு நல்ல விஷயம். இல்லற வாழ்க்கை எல்லா விஷயத்துக்கும் ஒரு 7ஆம் வீட்டுக்கு பார்த்து கொஞ்சம் கொடுக்குதுங்க. ஸோ அதே சமயத்தில் செவ்வாய், ராசி அதிபதி செவ்வாயே 4ஆம் இடத்துல நீச்சமாக இருந்து 10ஆம் இடத்துக்கு சம்மந்தப்படுறது வேலை, தொழில், இது மாதிரி உத்வேகத்தில் சில விஷயங்கள் முயற்சியை கொடுக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக உண்டு. ஸோ எந்த மாதத்தில் செவ்வாய் ராசி அதிபதி எந்த மாற்றமும் இல்லாமல் இருக்குது. ஸோ செவ்வாயின் சஞ்சாரம், சூரியனோட பெயர்ச்சி, சுக்கிரனோட பயிற்சி, புதனோட பயிற்சி, இது எல்லாமே பார்த்திங்கன்னா மே மாதத்தின் செகண்ட் ஆஃப் வந்து ஓரளவுக்கு எல்லாமே நம்ம நினைத்த திட்டம் தீட்டி எல்லா விஷயங்களும் கொஞ்சம் சாதகமாக மேஷராசிக்காரர்களுக்கு வயசு வித்தியாசம் இல்லாமல் கொடுக்கக்கூடிய அமைப்பு. அதே சமயத்தில் மாதத்தின் இறுதியிலேருந்து இல்லத்தரசிகளுக்கும் ஓரளவுக்கு குடும்பத்தில் ஒரு அமைதியும் ஒரு அன்னோனியமும் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. மாதத்தின் முதல் 2 வாரம் பார்த்திங்கன்னா சில விஷயங்கள் வந்து கட்டுக்கடங்காமல், மனசில் ஒரு சந்தோஷம் இல்லாமல், செலவுகளும் ஆஸ்பத்திரி அது மாதிரி மருத்துவ விஷயங்கள், திடீர் செலவுகள், தூர பிரயாணம் போகிறதுல திடீர்னு சில செலவுகள் ஆகிறது, அது மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து நடந்து கொண்டு இருந்தது. அது எல்லாமே கட்டுக்குள் அடங்கக்கூடிய ஒரு
அருமையான ஒரு செகண்ட் ஹாஃபாக மே மாதம் வருதுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். இது பொதுவான பலன்களே தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்திருக்கீங்க, உங்களுடைய லக்னாதிபதி எப்படி இருக்கிறார், தசாபுக்திகள் எப்படி போய் கொண்டிருக்கிறதுங்கிறதெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது தான் இந்த கோச்சார அமைப்போட நம்ம சேர்த்தி பார்க்கும் பொழுது முழுசான துல்லியமான ஷார்ட் டேர்ம் அண்ட் லாங் டேர்ம், அதாவது அடுத்த ஒரு 6 மாதம் 1 வருடம் எப்படி இருக்க போகுது, உங்களுக்கு நீண்ட கால ஒரு 2 வருடம் 3 வருடம் எத்தகைய ஒரு மாற்றங்கள் நிறைந்த எந்த ஒரு டைரக்ஷனில் உங்கள் வாழ்க்கை போக போகுதுங்கிறது நம்ம துல்லியமாக சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் பார்க்க முடியுங்கிறது தெரிஞ்சுக்கலாம். இது ஒரு பொதுவான பலன்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். வணக்கம், நான் உங்கள் அன்பான சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் ஆஸ்ட்ரோ அரஞ்சி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் வரக்கூடிய வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க நம்புகிறேன். அறிவியல் சார்ந்த ஜோதிட கருத்துக்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். நம்மளுடைய போன ஜென்மத்தில் நாம் செய்த பூர்வ புண்ணிய கர்மா இந்த ஜென்மத்தில் எப்படி ஒரு சாதகமான பலன்களாகவும் சாதகமற்ற பலன்களாகவும் வருவதற்கு நம்மளுடைய ஒளி தத்துவம், கிரகத்தின் ஒளி தத்துவம் எப்படி செயல்படுகிறது, கடவுள் எப்படி இந்த கர்மா தியரியை வடிவமைச்சிருக்கிறாருங்கிறத சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் துல்லியமாக நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் துலாம் ராசிக்காரர்களுக்கு 2025 எத்தகைய ஒரு பலாபலன்கள் நிறைந்த மாதமாக இருக்குதுங்கிறது நம்ம கண்டிப்பாக பார்க்க போகிறோம். ஏன்னா மே மாதம் பார்த்திங்கன்னா ராகு கேது பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, ஆல்ரெடி சனி பெயர்ச்சி மார்ச் 29 2025 போன மாதமே ஆயிடுச்சு. ஸோ இத்தகைய அமைப்புகள் வைத்து இந்த மாத கிரகத்தின் பெயர்ச்சியும் வச்சு பார்க்கும்பொழுது துலாம் ராசிக்கு எப்படி இருக்க போகுதுங்கிறது மே மாதம் 2025 எந்த பலாபலன்கள் துலாம் ராசி கொடுக்க போகுதுங்கிறது நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் வரவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தட் உங்களுக்கு நம்மளோட வீடியோஸ்லாம் தொடர்ந்து உங்களை அடையும். இப்போ பார்த்தீங்கன்னா ராசி அதிபதியே சுக்கிரனோட, அதாவது துலாம் ராசியே சுக்கிரனோட வீடு. அந்த சுக்கிரன் எப்படி இருக்கிறாருன்னா உச்சம் பெற்றிருக்கிறார் 6ஆம் இடத்துல. ஆனால் ராகு சனியோடையும் சேர்ந்திருக்கிறார். எவ்வளோ நாளுக்கு பார்த்தீங்கன்னா மே ஒரு 19 வரைக்கும், மே மிடில் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ராகு சனியால் சேர்க்கப்பட்டு கொஞ்சம் பாதிப்புள்ளான சுக்கிரன் கொஞ்சம் உடல்நல கோளாறு, கொஞ்சம் மனசில் கொஞ்சம் திடமான எண்ணங்கள் இல்லாமல் இருக்கிறது, சஞ்சலம் பெறுவது, முதியோர்களாக இருந்தால் திடீர்னு ஏதோ ஒரு அடிபடுறது, வலிக்கு உழுவுறது. ஏன்னா ராசி அதிபதியே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ராகு சனியால் பாதிக்கப்படுறாரு இல்லைங்களா. ஸோ இந்த ஏப்ரல் மாதமும் ஒரு மாதிரி கடுமையாக இருந்திருக்கும். மே மாதம் 15 நாளுக்கும் அது கொஞ்சம் தொடருதுங்க. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் சுக்கிரன் படிப்படியாக அப்படியே சனி ராகுலேருந்து விலகிறது கொஞ்சம் நல்ல பலனையும், ஜாதகருக்கு துலாம் ராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல கிளாரிட்டியும் நல்ல பலன்களையும் கொடுக்கக்கூடிய அமைப்பு செகண்ட் ஹாஃப்லேருந்து வருதுங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். சரி, இப்போது மாத கிரகத்தை விட்டுட்டு இப்போது ஆண்டு கிரகம் எப்படி இருக்குன்னா, குரு பார்த்திங்கன்னா கடந்த 1 வருடமாக அஷ்டமத்திலேயே இருந்து எந்த ஒரு பலாபலன்களும் கொடுக்காமல், எந்த ஒரு பெனிஃபிட் இல்லாமல் கிணத்துல போட்ட கல் மாற தொழிலதிபர்களாக இருந்தாலும் சரி, வேலையில் இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, இன்வெஸ்டர்ஸாக இருந்தாலும் சரி, சீனியர் சிட்டிசனாக இருந்தாலும் சரி, இல்லத்தரசிகளாக இருந்தாலும் சரி, மாணவர்களாக இருந்தாலும் சரி, இளம் வயதினராக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே ஒரு வாழ்க்கையில் எல்லாமே கொஞ்சம் ஸ்லோவாக போகுது, எல்லாமே சேசிங்கில் தான் போகுது, இல்லை கையில் கிடைச்ச மாதிரி எதுவுமே இல்லைங்கிற மாதிரி ஒரு முக்கியமான கிரகமாகிய குரு 8ல் போய் மறைந்து விட்டார். ஸோ அது ஒரு பெரிய ஒரு பாதிப்பு துலாம் ராசிக்காரர்களுக்கு. இதில் என்ன ஒரு நல்ல விஷயம்னா, மே 14ஆம் தேதி பார்த்தீங்கன்னா குரு 9ஆம் இடங்கிற பாக்கியஸ்தானத்துக்கு போய் ராசியவே பார்க்குறாரு. ஸோ ஒரு 9ஆம் இடத்துக்கு குரு போய் ராசியை பார்க்கும் பொழுது என்ன ஆகும்னா, மனசு புத்துணர்ச்சி பெறுகிறது. மனசு எப்படி புத்துணர்ச்சி நடக்கும், ஒரு விஷயம் மாறாமல் எப்படி நடக்கும், அது புத்துணர்ச்சி பெறக்கூடிய அளவுக்கு சில வாழ்க்கையில் மாற்றங்கள் வருகிறது, சில பிரச்சனைகள் முடிகிறது, சில நியூ டெவலப்மெண்ட்ஸ் நமக்கு நம்ம சாதகமாக இந்த மே மாதம் முதல் 2 வாரத்தில் அமைஞ்சு மே 3ஆவது வாரத்திலேருந்து அருமையான அமைப்பு கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு கொடுக்குதுங்க. ஸோ துலாம் ராசிக்காரர்களுக்கு ஃபஸ்ட் கிளாஸான பலன்கள் 2025 மே மாதத்துக்கு இந்த மாத கிரகங்கள் எல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது செகண்ட் ஹாஃப்லேருந்து பார்த்தீங்கன்னா அப்பாடா 1 வருஷமாக பாதிக்கப்பட்ட டல்லாக இருந்த டிப்ரெசிவ் மைண்டில் இருந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு விமோச்சனத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு வந்துவிட்டது. அதே சமயத்தில் சனி பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்துலேருந்து குழந்தைகளுக்காகவும், குழந்தைகளுக்காக படிப்பாக இருக்கட்டும், வேலைக்காகவும் இருக்கட்டும், கல்யாணம் அது மாதிரி சுப விஷயங்களாக இருக்கட்டும், மருத்துவமாக இருக்கட்டும், மெனக்கட்டு பிரச்சனைகளாகி சில சிரமமுக்கு உள்ளான துலாம் ராசிக்காரர்களுக்கு நற்செய்தி. என்ன செய்தின்னா பார்த்தீங்கன்னா சனி 5ஆம் இடத்துலேருந்து 6ஆம் இடத்துக்கு விலகிறார். ஸோ பிரச்சனைகள் இல்லை, இப்போ ஓரளவுக்கு அவங்க செட் ஆகிட்டாங்க, ஓரளவுக்கு கொஞ்சம் அவங்க வாழ்க்கையில் செட்டில் பண்ணி விட்டேன், இப்போ பிரச்சனை இல்லை அப்படிங்கிற அளவுக்கு
ஒரு நல்ல அமைப்பை கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சி, சனி பயிற்சி ஆல்ரெடி மார்ச் 29 ஆகி இப்போ கொஞ்சம் அதை தொடர்ந்து அதை நோக்கி தான் போயிட்டுருக்கோம். ராகு 6ஆம் இடத்துலேருந்து 5ஆம் இடத்துக்கு வந்து குரு பார்வை பெறுவது பார்த்தீங்கன்னா பூர்வ புண்ணியஸ்தானத்துக்கே வருவது கொஞ்சம் வெளிநாடு தொடர்பு, வெளிமாநில தொடர்பு, கொஞ்சம் அவுட்ரு சர்க்கிளில் சில பேர்த்தோட பழகிறது, கொஞ்சம் காதல் விஷயங்கள் அதிலெல்லாம் கொஞ்சம் வந்துட்டு போகக்கூடிய அமைப்புகள். இதுவரை மனம் இறுக்கமாக டிப்ரெஷனில் இருக்கக்கூடிய இருந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் மனசு புத்துணர்ச்சி பெற்று வாழ்க்கை சுவாரஸ்யம் ஆகக்கூடிய அமைப்புகள் உண்டு, குறிப்பாக மே 15க்கு மேலே. அதே சமயத்தில் சூரியன் பார்த்தீங்கன்னா மே 15க்கு அப்புறம் 7ஆம் இடத்துல உச்சம் பெறுறது ஒரு நல்ல விஷயம். புதன் பார்த்தீங்கன்னா அப்படியே 7ல் மீனத்திலிருந்து மே 23ஆம் தேதியெலாம் பார்த்தீங்கன்னா ரிஷபத்துக்கே வரார். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா புதனின் சஞ்சாரமும் நல்லா இருக்குது. மாணவர்களுக்கெல்லாம் கொஞ்சம் படிப்பு விஷயத்தில் வந்து மே 15க்கு அப்புறம் ஒரு ஃபேவரபிளான ரிசல்ட்டு, ஃபேவரபிளான ஒரு மென்டல் ஸ்டேட்டு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. சீனியர் சிட்டிசன்ஸ் தான் நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் முதல் 15 நாட்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும். காயப்படுறது, அடிபடுறதல் ஏப்ரல் மாதமே கொஞ்சம் ட்ரபுளாக தான் இருந்திருக்கும் துலாம் ராசிக்காரர்களுக்கு. அதுலேருந்து படிப்படியாக வெளியில் வரக்கூடிய அமைப்புகள் தான் வந்து இப்போ நமக்கு பார்க்க போகிறோம், கொடுக்க போகுது மே 15க்கு அப்புறம். ஸோ இது மாதிரி ஒரு அமைப்புகள் துலாம் ராசிக்காரர்களுக்கு கடந்த 8 மாதம் 10 மாதமாகவே வராமல் சில பாசிட்டிவான விஷயங்கள் மனசு ஓரளவு சந்தோஷப்படுற மாதிரியும், நம்ம பழைய ஃப்ரெண்ட்ஸோட லிங்க் ஆகிற மாதிரியும், டிப்ரெசிவ் மைண்ட் செட் போய் ஓரளவுக்கு வந்து பழைய இயல்பான ஒரு செல்ஃபுக்கு நம்ம மாறக்கூடிய அமைப்பு வந்து கண்டிப்பாக அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கை சூழல் வந்து நமக்கு மாறப்போகுது. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வேலையில் இருக்கீங்க, நமக்கு பிடிக்காத ஒரு பாஸ் இருக்கிறார், அவர் நமக்கு ப்ரொமோஷன் கொடுக்க மாட்டேங்கிறார், நம்ம க்ரோத்தே வந்து அவர் என்கரேஜ் பண்ண மாட்டேங்கிறார், அவர் வந்து சில பொலிட்டிக்கல் ப்ராப்ளம் மோட்டிவேட்டடாக பண்ணுறாங்கன்னா அதெல்லாம் கொஞ்சம் விலகக்கூடிய அமைப்பு. அவர் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போய் நமக்கு கொஞ்சம் விசிபிலிட்டி இந்த கம்பெனி அதிகமாக கிடைக்கக்கூடியது, கொஞ்சம் ரெக்கக்னிஷன் அதிகமாக கிடைக்கக்கூடியது, அல்லது ஒரு நல்ல இடத்துக்கு மாற்றம் வந்துட்டு இப்போ கொஞ்சம் நல்லா இருக்கேங்கடா சாமிங்கிற மாதிரி ஒரு நல்ல விஷயத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு வந்து துலாம் ராசிக்காரர்களுக்கு குரு பயிற்சி ஆவதுனாலையும், சனி பயிற்சி ஆவதுனாலையும், ராகு கேது பயிற்சி ஆவதுனாலையும், மாத கிரகத்தின் பயிற்சிகளும் ஓரளவுக்கு சாதகமாக இருப்பதனால் நம்மவே வெயிட் பண்ணிட்டு இருந்த டைம் வந்துருச்சு. இதுலேருந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் அடுத்த கட்ட நடவடிக்கையை நோக்கி நம்ம ஒன்று காய்களை நகர்த்திட்டு போகலாம், தைரியமாக போகலாம், சில விசிபிலிட்டி கிடைக்கும், நீங்கள் திட்டத்தை தீட்டி செயல்படுத்தலாம் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதோட ஆரம்ப பகுதிக்குள்ளே நம்ம போகிறோம் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இது பொதுவான பலன்களை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்தீங்க, அந்த லக்னாதிபதி எப்படி இருக்கிறார், எந்த மாதிரி தசாபுத்தியில் போய் கொண்டிருக்கிறது, அது உங்கள் லக்னத்துக்கு சாதகமாக இருக்கா, அது நான் சொன்னேன் இப்போ கோச்சார அமைப்பில் சொன்னேன் அந்த ராசி பலனுக்கு சேர்த்தி பார்க்கும் பொழுது ஒரு துல்லியமான பலன். அதாவது அடுத்த 6 மாதம் எப்படி இருக்க போகுது உங்கள் வாழ்க்கை, 12 மாதம் எப்படி இருக்க போகுது, அடுத்த 2 இயர்ஸ் எப்படி இருக்க போகுது, எந்த டைரக்ஷனில் அது போகுது, உங்கள் திட்டங்கள் வந்து அந்த உங்களுடைய லைஃப் கர்மாக்கு நிகராக அலைன் பண்ணி வச்சுக்கிறீங்களா, அல்லது உங்களுடைய நடக்கக்கூடிய விஷயங்கள் வேறு மாதிரி இருந்து நீங்கள் வேறு மாதிரி டிசைட் பண்ணி வேறு மாதிரி பிளான் பண்ணிகிட்டு இருக்கீங்களாங்கிறதெல்லாம் நம்ம ஒரு செஷன் அஸ்ட்ராலஜிக்கல் செஷன் வரும்பொழுது கண்டிப்பாக இந்த கோச்சார அமைப்பு உங்களுடைய ஜாதக அமைப்பு ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி பார்க்கும்பொழுது நல்ல ஒரு கிளாரிட்டியை கொடுக்கக்கூடிய அமைப்பு. பாஸ்ட்லேருந்து நம்ம பார்த்து ப்ரெசென்ட் எப்படி இருக்குது, ஃப்யூச்சர் எப்படி இருக்குது, லாங் டேர்ம் ஃப்யூச்சர் எப்படி இருக்குது, ஷார்ட் டேர்ம் ஃப்யூச்சர் எப்படி இருக்கிறதுலாம் நம்ம பார்க்கலாம். இது பொதுவான பலன்கள் இருங்கிறது நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். பொதுவாக பார்க்கும் பொழுது துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த மாத பலன் பயிற்சியாக இருந்தாலும் சரி, ஆண்டு கிரகத்தின் பயிற்சியாக இருந்தாலும் சரி, எல்லாமே ஓரளவுக்கு சாதகமாக இருக்குது. நல்ல தசாபுக்திகள் போகுது உங்கள் ஜாதகத்துங்கிறப்ப நல்லாவே இன்னுமே தூக்கலான ஒரு பலன்கள் நீங்கள் பார்க்கலாம். தசாபுக்திகள் சுமாராக போகும்பொழுது கொஞ்சம் கம்மியான பலன்கள் நீங்கள் பார்க்கலாங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். வணக்கம், நான் உங்கள் அன்பான சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் ஆஸ்ட்ரோ அருண்ஜி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் வரக்கூடிய வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க நம்புகிறேன். எந்த விதத்திலும் மூட நம்பிக்கைக்குள்ளே போகாமல், மிகைப்படுத்தாமல், அறிவியல் சார்ந்த ஜோதிட கருத்துக்கள், அதாவது சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோங்கிறது உங்களுக்கு தெரியும். அந்த அடிப்படையில் இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா மிதுன ராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய மே 2025 எத்தகைய ஒரு மாதமாக நமக்கு அமையப்போகிறது, கோச்சார அமைப்பில் வந்து ஆண்டு கிரகம் மாத கிரகங்கள் எப்படி இருக்குது, அது வந்து எத்தகைய ஒரு தாக்கத்தை கொடுக்கக்கூடியது. ஏன்னா மே மாதம் பார்த்திங்கன்னா அதிக பயிற்சிகள் நிறைந்த ஒரு மாதமாக இருக்குதுங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் ஃபஸ்ட் டைம் வரவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்மளுடைய சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் துல்லியமான பலன்கள் நிறைந்த வீடியோஸ் உங்களை வந்து அடையும். அது மூலமாக நீங்கள் பலன் அணிவிக்கலாம்.
சரிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்கு மே 2025 எப்படி இருக்க போகுது அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, முதல்ல ஆண்டு கிரகம் எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்த்துக்கணும். ஆண்டு கிரகம்னா என்ன? ஒரு ஒரு ஆண்டு கழித்து தான் ஒரு கிரகம் ஒரு ராசி விட்டு ஒரு ராசி மாறக்கூடிய ஒரு அமைப்பு. அந்த ஒரு ஆண்டு முழுக்க நல்ல ஒரு ஆதிக்கத்தை, அந்த ஒரு தாக்கத்தை அந்த ராசிக்காரர்களுக்கு கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் அந்த ஆண்டு கிரக பயிற்சின்னு சொல்கிறோம். அதில் பார்த்திங்கன்னா சனிபிதான் மிகவும் உகந்த, மிகவும் பலம் நிறைந்த ஒரு கிரகமாக, கர்மகாரகனாக சனி வருகிறார். அது மார்ச் 29ஆம் தேதியே பார்த்திங்கன்னா மிதுனராசிக்கு தொழில் ஸ்தானம் என்று சொல்லப்படுகிற 10ஆம் இடத்துக்கு வந்துவிட்டது. ஸோ மிதுனராசிக்கு ராஜயோகாதிபதியாக இருக்கக்கூடிய சனி, ராசி அதிபதிக்கு மிகவும் நண்பரான சனி. ராசி அதிபதி யார்? புதன். புதனுக்கு நண்பர் யார்? சனி. சனி யார்? ராஜயோகாதிபதியாக மிதுனத்துக்கு வருகிறார். அவர் 10ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற த பெஸ்ட் பொசிஷன் என்று சொல்லப்படுகிற தொழில் வேலை அமைப்பை, வாழ்க்கையில் நம்மளுடைய ஸ்டேட்டஸை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு 10ஆம் இடத்துக்கு வரக்கூடிய சனி எத்தகைய ஒரு தாக்கத்தை கொடுக்குறாருன்னு பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு மாதமாகவே நீங்கள் ஏப்ரல் மாதம் பார்த்துருப்பீங்க. தொழில் விஷயமா, வேலை விஷயமா நிறைய நெருக்கடிகள், நிறைய சேஞ்சஸ், நிறைய விஷயங்கள் கொடுக்க ஆரம்பித்து உங்களை எந்த வழியில் கொண்டு போனால் நீங்கள் டெவலப் ஆவீங்களோ அந்த வழிக்கு கொண்டு வந்துட்டு ஆரம்பித்து விட்டார். அவரோட ட்ரீட்மெண்ட் வந்து கடந்த மார்ச் 29லேருந்து ஆரம்பிச்சிருச்சுங்கிறது நல்ல எல்லா மிதுன ராசிக்காரர்களுக்கும் ஒத்துப்பீங்க. இப்போ மே 1ஆம் தேதி என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நல்லாவே பார்த்தீங்கன்னா குரு பயிற்சி, ராகு பயிற்சி எல்லாமே மே மாதம் நடக்குது. குறிப்பாக மே 15ஆம் தேதி குரு பார்த்தீங்கன்னா இதுவரை விரயத்தையும், வீண் செலவுகளையும், தூர பிரயாணங்களையும், மாணவர்களுக்கு ஒரு கான்சன்ட்ரேஷன் இல்லாத விஷயங்களும், சீனியர் சிட்டிசன் முதியோர்களுக்கு வந்து செலவுகளையும், மருத்துவ பிரச்சனைகளும் கொடுத்துக்கிட்டு குரு ராசிக்குள்ளேயே போய் எல்லாத்தையும் கொஞ்சம் நிறுத்துறார். முதல் வந்து டெவலப்மெண்ட் கொடுக்குறாரே இல்லையோ, முதல் பிரச்சனையை குறைக்கிறார், விரயத்தை குறைக்கிறார், வீண் அலைச்சலை குறைக்கிறார், கிளாரிட்டி இல்லாத செயல்களை குறைக்கிறார். எப்படி வராருன்னா, விரயத்தில் இருக்கக்கூடிய குரு மே 15 ராசிக்குள்ளே வரும்பொழுது ராசி புத்துணர்ச்சி பெறுகிறது. நம்மளுடைய எண்ணங்கள் வந்து புத்துணர்ச்சி பெறுகிறது. சுவாரஸ்யமான ஒரு விஷயத்துக்குள்ளே போகிறோம். தேவையில்லாத பழக்கங்கள், லேசியாக இருக்கிறது, சோம்பேறித்தனமாக சில விஷயங்கள் செய்வது, எந்திலையும் முயற்சி இல்லாமல் இருப்பது, கிளாரிட்டி இல்லாமல் செயல்படுவது, உறவுகளை வந்து மேன்மை பெறாமல் வாழ்வது, வாக்கு பலிதம் இல்லாமல் இருக்கிறது, எல்லாமே குறைந்து முதல் மனசு நல்ல ஒரு ஒழுக்கம் நிறைந்த ஒரு அமைப்புகளை வந்து இப்போ நம்ம சிலதெல்லாம் கேட்டிருப்போம். சார் அவர் முதல் அப்படி இருந்தார் சார், இப்போ கொஞ்சம் நல்லா இருக்கிறாரு. முதல் ஏனா தானே இருந்தார். முதல் பார்த்திங்கன்னா நைட்டு லேட்டாக தூங்குவார், காலையில் லேட்டாக எழுந்திரிப்பாருங்கிற ஒரு மாதிரியான ஒரு ஹேபிட்ஸ் இருக்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறவங்க இப்போ போதும், வாழ்க்கையில் கொஞ்சம் உருப்படியாக செய்வோம் அப்படிங்கிற அமைப்புக்கு வருவாங்க. ஏன்னா ஒரு மிகப்பெரிய சுபகிரகம் என்று சொல்லப்படுகிற குரு மனசை குறிக்கக்கூடிய ராசிக்குள்ளேயே வரும்பொழுது ஒரு பெரிய பல்ப் எறிகிற மாதிரி நம்ம மைண்டில் என்ன ஆகும், போதுண்டா நம்ம வாழ்க்கையில் கொஞ்சம் உருப்படுறதுக்கு வழி பார்ப்போங்கிற ஒரு நல்ல புத்தி, குழந்தைகளாக இருந்தாலும் சரி, மாணவர்களாக இருந்தாலும் சரி, முதியோர்களாக இருந்தாலும் சரி, உத்தியோகத்தர்களாக இருந்தாலும் சரி, தொழிலதிபர்களாக இருந்தாலும் சரி, கல்யாணத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறவங்களாலும் சரி, எல்லாமே ஒரு பாசிட்டிவாக நடக்கக்கூடியது. ஒரு குரு பலனையும் கொடுக்குது. ஏன்னா 7ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற திருமண ஸ்தானத்தையும் பார்க்குறாரு இல்லையா, பாக்கியஸ்தானத்தையும் பார்க்குறாரு இல்லையா. குழந்தை செல்வத்தை எதிர்பார்த்து கொண்டிருந்தவர்களுக்கு குழந்தை செல்வத்தை கொடுத்து மனசை உத்வேகப்படுத்தி புத்துணர்ச்சி பெறக்கூடிய அமைப்பு. என்னென்ன மனசு புத்துணர்ச்சி ஆகிறதுக்கு என்னென்ன கொடுத்தா நீங்கள் புத்துணர்ச்சி ஆவீங்க அது எல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான முறையில் கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் இந்த பயிற்சி. ஸோ சனி பயிற்சி தொழிலில் நிறைய மும்முரமாக போகிறீங்க, தொழில் வேலையில் வந்து அதிகமான ஹார்ட் ஒர்க் பண்ண போகிறீங்க, புரட்சிகள் செய்ய போகிறீர்கள். அதே சமயத்தில் குரு ராசிக்குள்ள வரும்பொழுது அருமையான ஒரு மைண்ட் வந்து ஸ்டெபிளைஸ் ஆகிறது, டிஸ்ட்ராக்ஷன் குறைகிறது, சஞ்சலங்கள் குறைகிறது, எல்லாமே வந்து ஒரு நேர்கோடாக போகக்கூடிய அமைப்பு இருக்குது. அதே சமயத்தில் ராகு கேது பாருங்கள், இது வரைக்கும் ராகு 10ஆம் இடத்துலேருந்து ஒரு தொழிலில் ஒரு ஸ்திரத்தன்மையே இல்லாமல் செய்து கொண்டிருந்தார். இன்றைக்கி ஒன்று செய்கிறது, நாளைக்கு ஒன்று செய்கிறது, ஷேர் மார்க்கெட்டில் போய் பணத்தை விடுறது, அதே சமயத்தில் தேவையில்லாத ஒரு தொழிலில் பண்ணி மாட்டிக்கிறது, 4ஆம் இடத்துல கேது இருந்து இடம், வீடு, தாயாருங்கிற சில விஷயத்தில் ஒரு கிளாரிட்டி இல்லாமல் சில பிரச்சனைகள், ஹெல்த் பிரச்சனைகள், சொத்து தகராறு, தேவையில்லாத சேதாரம், வண்டி வாகனம், இதில் மாற்றங்கள், செலவுகள், இது மாதிரிலாம் கொடுத்துட்டு இருந்தது. அருமையான ஒரு சேஃபான இடமாகிய கேது 3ஆம் இடத்துக்கும் ராகு 9ஆம் இடத்துக்கும் வருகிறார். இது என்னென்னா தந்தையாருக்கு கொஞ்சம் உடல்நல கோளாறுகள் அது மாதிரி கொடுக்குமே தவிர ஜாதகருக்கு மிதுன ராசிக்காரர்களுக்கு நல்ல யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு.
ஸோ ஆண்டு கிரகம் வந்து அருமையான அமைப்புக்குள்ளே வந்துட்டாருங்கிறது தான் உண்மை. 3 ஆண்டு கிரக அமைப்பும் நல்லா இருக்குது. ஸோ மாத கிரகம் எப்படி இருக்குன்னு பார்க்கும்பொழுது ராசி அதிபதியாகிய புதன் பார்த்திங்கன்னா மாதத்தின் முதல் வாரமே பார்த்திங்கன்னா 10ஆம் இடத்தில் இருக்கிறார். ஏப்ரல் முழுதும் பார்த்திங்கன்னா நீச்சப்பட்டு சனி ராகுவோட சேர்ந்து ஏப்ரல் மாதம் மிகவும் துயரப்பட்ட மிதுனராசிக்காரர்கள் மே மாதத்திலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மீண்டு வந்து அருமையான பலன்கள், நல்ல ஒரு தொழில் அமைப்பு, தொழிலில் நல்ல ஆர்வம், முன்னேற்றம், வேலையில் நல்ல ப்ரொமோஷன், மாணவர்களுக்கு நல்ல படிப்பில் நல்ல ஒரு உத்வேகமான ஒரு கான்சன்ட்ரேஷன், நல்ல ஒரு கான்ஃபிடென்ஸ், இது எல்லாத்தையுமே கொடுக்கக்கூடிய அமைப்பு அப்படியே மே 7ஆம் தேதியிலேருந்து அது படிப்படியாக நம்ம பார்க்கலாம். மே 23 பார்த்திங்கன்னா இன்னுமே பெட்டருங்க. ஏன்னா மேஷத்தில் இருக்கக்கூடிய 11ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராசி அதிபதியே பார்த்திங்கன்னா ஜெயிக்கிறதுக்கு என்ன வழி, நம்ம வந்து எது மாதிரி குறைகளோடு நம்ம வாழ்ந்தோம், இனிமேல் அந்த குறைகளை எப்படி நிவர்த்தி செய்வது எல்லாமே உங்களுக்கு வரக்கூடிய அமைப்பு. ரிஷபத்துக்குள்ளே மே 23ஆம் தேதி வர்றது இன்னுமே நல்ல அமைப்பு. ஜாதகர் இன்னுமே கிளாரிட்டியோடு செயல்படுவார். காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதக்கூடிய ஒரு நடுத்தர வயதினர், அரசு உத்தியோகத்துக்காக எழுதக்கூடியவங்க, சூரியனும் உச்சம் பெறுகிறார் பாருங்க மே 15க்கு அப்புறம். ஸோ அருமையான ஒரு அமைப்பு நிறைந்த ஒரு மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா ஒரு மே 7ஆம் தேதியிலேருந்தே அதை உணரக்கூடிய ஒரு மாதமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு வருது. சூரியனின் சஞ்சாரமும் ராசி அதிபதி ஆகிய புதனின் சஞ்சாரமும், சுக்கிரன் பார்த்திங்கன்னா 10ஆம் இடத்திலே உச்சம் பெற்று ராகு சனியோட விலகி இருக்கிறார். ஸோ அது ஒரு அருமையான அமைப்பு. ஸோ மே கடைசி பார்த்திங்கன்னா மேஷத்துக்கே வருகிறார். 11ஆம் இடத்துக்கே ராஜயோகாதிபதி வருவது இன்னுமே நல்ல விஷயம். ஸோ குழந்தைகள்னால ஒரு நல்ல பலன். போன ஏப்ரல் மே பிப்ரவரி மாதம், அதாவது மாதத்தின் முதல் 2025 ஆண்டின் முதல் 4 மாதங்கள் எல்லாத்துலேயுமே பிரச்சனைகள், விரயங்கள், குழந்தைகள்னால மெனக்கெடுதல், குழந்தைகளுக்கு உடம்பு கோளாறு, இத்தனை பிரச்சனைகள் கொடுத்துட்டு இருந்தது. இப்போ படிப்படியாக எல்லாமே நற்செய்திகளாக பெனிஃபிட்ஸ் கொடுக்குற மாதிரி, நம்ம நினச்ச மாதிரி தீட்டின திட்டங்கள் நல்ல பாசிட்டிவான ரிசல்ட்ஸ் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சுங்க அப்படிங்கிற மாதிரியும், ஒரு ஹோப் கொடுக்குற மாதிரியும், ஒரு கான்ஃபிடென்ஸ் கொடுக்குற மாதிரியும், ஒரு அடுத்த 2 வருஷம் தொழிலில் நம்ம என்ன பண்ண போகிறோம், வேலையில் எது மாதிரி பண்ண போகிறோங்கிற ஒரு விஷன் அப்படிங்கிற விஷயங்கள் கொடுக்க மாதிரியும், ஒரு தீர்க்கமான ஒரு மைண்ட் செட்டு, ஆம்பிஷன், உத்வேகம் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் வந்து இந்த கிரகங்கள் அமைப்பு வந்து மிதுன ராசிக்காரர்களுக்கு இருக்குது. இதை வந்து நன்றாக உபயோகப்படுத்தி கொள்ள வேண்டும் என்கிறது தான் என்னுடைய தீராத ஆசை. மிதுன ராசிக்காரங்கள் இது ஒரு பொற்காலம், இதை வந்து கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும். இது வந்து ஒரு பொதுவான பலன்களை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் எப்படி ஒரு பலாபலன்கள் இருக்கிறது, என்ன தசாபுக்திகள் போய்கொண்டு இருக்கிறது, நீங்கள் என்ன லக்னத்தில் பிறந்தீங்க, இதெல்லாம் வைத்து பார்த்து நான் சொன்ன இந்த கோச்சார் அமைப்பு மிக்ஸ் பண்ணி பார்க்கும்பொழுது இன்னுமே துல்லியமான பலன்கள் ஷார்ட் டேர்ம் அண்ட் லாங் டேர்ம், அதாவது அடுத்த 6 மாதங்கள் அப்புறம் அடுத்த 2-3 வருடங்கள் எப்படி இருக்க போகுது தெளிவாக நம்ம பார்க்கலாங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். மீண்டும் மற்றொரு காணொலி சந்திப்போம். நன்றி, வணக்கம். வணக்கம், நான் உங்கள் அன்பான சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோ அரிஞ்சி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் வரக்கூடிய வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க நம்புகிறேன். சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எந்த விதத்திலும் மிகைப்படுத்தாமல், மூட நம்பிக்கையில் போகாமல், ஒரு கிரகம் இருக்கக்கூடிய நிலைமை பொறுத்து எத்தகைய ஒரு பலாபலன்களை நம்ம கர்மாவின் அடிப்படையில் நமக்கு வருகிறதுங்கிறத நம்ம துல்லியமாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இந்த வீடியோவில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு மே 2025 மாதம், வருடத்தின் 5வது மாதமாகிய மே மாதம் எத்தகைய ஒரு மாதமாக, பலாபலன்கள் நிறைந்த ஒரு மாதமாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு இருக்க போகுதுங்கிறது பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தட் நம்மளுடைய சேனல்ஸில் வரக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உங்களை வந்து அடையும். அதனால் நீங்கள் நல்ல ஒரு கிளாரிட்டி, உங்கள் வாழ்க்கையில் அடுத்து வரக்கூடிய விஷயங்களுக்கு எப்படி நீங்கள் உங்களை தயார்படுத்திக்கலாம் அப்படிங்கிற விஷயம் எல்லாமே கொஞ்சம் கற்றுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு பயன் அனுபவிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிக்கு 2025 எத்தகைய ஒரு பலாபலன் நிறைந்த ஒரு மாதமாக இருக்குதுன்னா, முதல்ல வந்து ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற குரு, ராகு, கேது, சனி பற்றிய ஒரு சஞ்சாரத்தை பார்க்கணும். இப்போது குரு அப்படிங்கிற ஒரு கிரகம் பார்த்தீங்கன்னா மிகவும் முக்கியமான ஒரு ஆண்டு கிரகம். ஆண்டு கிரகம்னா என்ன, ஒரு வருடத்துக்கு ஒரு தடவை இடம் பெயரக்கூடிய ஒரு அமைப்பு, அதுதான் ஆண்டு கிரகம் என்று சொல்கிறோம். ஸோ குரு பார்த்தீங்கன்னா இதுவரை 2025 மே 14ஆம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரிஷபத்தில் இருந்த குரு சிம்ம ராசிக்கு 11ஆம் இடத்துக்கு வரார். ஸோ நல்ல விஷயம்,
லாபஸ்தானத்துக்கு வந்து குரு வருவது நல்ல விஷயம். மாதத்தின் நடுப்பகுதியில் வரார். அதே மாதிரி ராகு கேது பார்த்திங்கன்னா மே 19ஆம் தேதி சிம்ம ராசிக்கு 8ஆம் இடத்துல இருந்து சில பிரச்சனைகள் கொடுத்துட்டு இருந்த ராகு 7ஆம் இடத்துக்கு வந்து குரு பார்வை பெறுகிறார். அது ஒரு அருமையான ஒரு பெயர்ச்சி சஞ்சாரம். அதே சமயத்தில் சனி 7ஆம் இடத்துலேருந்து ராசியை பார்த்து கொண்டிருந்த சனி அஷ்டம சனியாக மாறிவிட்டார். எப்போ இருந்ததுன்னா மார்ச் 29ஆம் தேதியிலிருந்தே வந்துட்டார். ஸோ மே மாதம் பிறக்கிறப்பவே பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிக்காரங்க அஷ்டம சனியில் தான் உள்ளே என்றாராங்கிறது நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். குருவின் சஞ்சாரமும் குருவின் பயிற்சியும் ராகுவின் பயிற்சியும் மாதத்தின் நடுப்பகுதியில் வருவது வந்து ஓரளவுக்கு நல்ல பயிற்சி தான், நல்ல மாற்றம் தான். ஆனால் மாதத்தின் முதல் 15 நாட்கள் வந்து கொஞ்சம் சுமாரான பலன்கள், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. இது வந்து ஆண்டு கிரகத்தின் அமைப்பை பொறுத்து. சரி, இப்போது மாதம் மாதம் மாறக்கூடிய கிரகமாகிய சூரியன், புதன், செவ்வாய், சுக்கிரன்லாம் எப்படி இருக்கிறாங்க, சிம்மராசிக்கு எந்த ஒரு தாக்கத்தை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறது நம்ம பார்க்கும் பொழுது, ராசி அதிபதியாகிய சூரியனே பார்த்தீங்கன்னா மீனத்தில் இருந்து மேஷத்துக்கு 9ஆம் இடத்துல உச்சம் பெறக்கூடிய நாள் பார்த்தீங்கன்னா மே 15. ஸோ கரெக்டாக செகண்ட் ஆஃப் மே மாதம் வரும் பொழுது 9ஆம் இடத்துல உச்சம் பெறுகிறார். அதுவரை 8ஆம் இடத்துல சனி, ராகு, புதன், சுக்கிரனோட சேர்ந்திருக்கிறார். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃபுக்கு ஒரு நல்ல பிராப்தங்களும் மாற்றத்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்பு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதில் கொஞ்சம் ஜெயிக்கக்கூடிய அமைப்பு. அரசு சார்ந்த விஷயங்கள், மேலதிகாரி, பவர், அது மாதிரி சில விஷயத்துலலாம் கொஞ்சம் பெனிஃபிட்ஸ் வரக்கூடிய அமைப்புகள், நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயங்கள் தீர்க்கமாக செய்யக்கூடிய அமைப்புகள்லாம் கொஞ்சம் கொடுக்குது. அதே சமயத்தில் புதன் பார்த்தீங்கன்னா மே 7ஆம் தேதியே வந்து மேஷத்துக்கு வந்து அதுக்கப்புறம் மே 23ஆம் தேதி ரிஷபத்துக்கு போகிறார். இது இந்த சஞ்சாரம், இந்த பயிற்சியெல்லாம் அருமையான ஒரு பயிற்சி. ஸோ புதனும் வந்து அடுத்தடுத்து போகிறது வந்து மே 7ஆம் தேதியிலேருந்து வரக்கூடிய விஷயங்கள் கொஞ்சம் பரவாயில்லை. அதே சமயத்தில் சுக்கிரன் 8ஆம் இடத்திலே நீடித்திருக்கிறார், சனியோட சேர்ந்து நீடித்திருக்கிறார். அதே மாதிரி செவ்வாய் பார்த்தீங்கன்னா இப்போ ராஜயோகாதிபதியாக இருந்து 12ஆம் இடத்திலே நீடித்து நீச்சமாக இருக்கிறார். ஸோ இத்தகைய ஒரு அமைப்பு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அலைச்சல், வேலை, தொழில் மூலமாக கொஞ்சம் ட்ராவலிங், விரயங்கள், சில விஷயங்கள் எதிர்பார்க்கறது வந்து கைக்கு வந்தது வாய்க்கு வரவில்லை, அது மாதிரி சில விஷயங்கள் கொடுக்குதுங்க. பட் மே செகண்ட் ஹாஃப்லேருந்து ராகு பயிற்சியை குரு பார்வை பெறுறதுனால ஒரு புதிய தொடர்பு, ஒரு ஒரு வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு புதிய கான்ட்ராக்ட் கிடைக்கிறது, புதிய ப்ராஜெக்ட் கிடைக்கிறது, வேலையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு மாற்றத்தை, ஒரு ப்ராஜெக்ட் மாறி கிடைக்கிறது, ஒரு வேலை மாறுறது, அது மாதிரி நிறைய மாற்றங்கள் கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குங்க. இது வந்துங்க உங்களோட தசாபுக்திகள் வந்து எப்படி இருக்கிறதோ அதோட சேர்த்து பார்க்கும்பொழுது ஒன்றுமே நம்ம துல்லியமாக சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக மே மாதம் வந்து நிறைய மாற்றங்கள் நிறைந்த ஒரு மாதமாக சிம்மராசிக்காரர்கள் இருக்குது. அஷ்டம சனியில் வந்து கடந்த 1.5 மாதமாக மே மாதம் ஸ்டார்ட் ஆகிறதுலேருந்தே அஷ்டம சனியில் இருக்காங்க. மார்ச் 29 ஆயிடுச்சு. அப்படிங்கிறப்போ உடல் உபாதை, உடலில் வந்து சிறு சிறு தொந்தரவுகள், அதெல்லாம் கொஞ்சம் வந்து போகிற மாதிரி அமைப்புகள் அடுத்த ஒரு 1.5-2 வருஷத்துக்கு இருக்குது. ஸோ சிம்மராசிக்காரர்கள் வயசு வித்தியாசம் பார்க்காமல் கொஞ்சம் உடம்பை பார்த்துக்கணும். நீங்கள் சாப்பிட்ற ஆகாரம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கணும். அதிக தண்ணி குடிக்கணும். இரவு நேரம் ட்ராவலிங் வந்து தவிர்க்கணும். இரவு நேரம் வந்து நீங்கள் அதிகமாக ட்ராவலிங் பண்ணுறீங்க, அது மாதிரி விஷயங்களாக இருந்தால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். தெரியாதவங்களுக்கு வந்து நீங்கள் போய் ஆஜராகிறது, தெரியாதவங்களை நம்பி சில விஷயங்களில் ஏமாறக்கூடிய அமைப்புகள் உண்டு. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. பேராசைப்பட்டு சில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது அதெல்லாம் கொஞ்சம் தவிர்க்கணும். ஏன்னா எப்போவுமே பேராசைப்படும் பொழுதும் உடல் உழைப்பு இல்லாமல், நியாயமான ஒரு விஷயங்கள் இல்லாமல் கொஞ்சம் அதிகப்படியான ஒரு ரிட்டர்ன்ஸ் பார்க்கணும், ஒரு ஆசைப்பட்டு பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் வரும்பொழுது அஷ்டம சனியில் பிரச்சனைகள் கொடுக்கும். ஏன்னா அஷ்டம சனியே பார்த்தீங்கன்னா சனியின் ஆதிக்கம் வந்து 8ஆம் இடத்துல இருக்கும் பொழுது, 8ங்கிறது உங்களுக்கு வந்து மரணத்துக்கு ஒப்பான கண்டம், உடல்நல கோளாறு, அசிங்கம், கேவலம், பிரச்சனைகள், இக்கட்டான சூழ்நிலை, வெளியில் சொல்ல முடியாத ஒரு ப்ராப்ளம், அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள்லாம் கொடுக்கக்கூடிய இடம் வந்து ஆக்டிவேட் ஆகும். சனி எந்த வீட்டுக்கு போகிறாரோ அந்த வீட்டை ஆக்டிவேட் பண்ணுவார். இதே 10ஆம் இடத்துக்கு வந்தாருன்னா தொழில் ஸ்தானத்தில் பயங்கர ஃபோக்கஸ் இருக்கும், வேலை அதிகமாக இருக்கும், வேலையில் அதிகமான ஆக்டிவிட்டி இருக்கும். அதே மாதிரி 8ஆம் வீட்டில் இருக்கும் பொழுது கொஞ்சம் உடல் குலம் கோளாறு, உறவுகளில் கொஞ்சம் பிரச்சனை, ஹஸ்பண்ட் ஒய்ஃபில் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகுறது, நண்பர்களுக்குள்ளே ஒரு அதிருப்தி ஆகுறது, திடீர்னு ஒரு கெட்ட பேர் நமக்கு கிடைச்சிடுறது, அது மாதிரி சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் உண்டு. ஸோ கம்யூனிகேஷன் பண்ணுறப்போ கொஞ்சம் கரெக்டாக பண்ணணும், அவசரப்பட்டு வார்த்தை விட்டுறக்கூடாது. அது மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் பார்த்து செய்யக்கூடிய ஒரு அமைப்பு தான் சிம்மராசிக்காரர்களுக்கு மே 2025 கொஞ்சம் அப்படி இருக்குங்க.
மற்றபடி பார்த்தீங்கன்னா மாணவர்களுக்கு வந்து புதனின் சஞ்சாரம் நல்லா இருக்கிறனாலையும் லக்னாதிபதியே உச்சம் பெற்று இருக்கக்கூடிய அமைப்புகள் வந்து செகண்ட் ஹாஃப்லேருந்து வரனாலையும் சில காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதுகிறவங்க, ஸ்கூலில் படிக்கிறவங்க, காலேஜில் படிக்கிறவங்க, பப்ளிக் எக்ஸாம் ஃபைனல் எக்ஸாம் எழுதுகிறவங்களுக்கெல்லாம் ஓரளவு கிளாரிட்டி கொடுக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. அதே சமயத்தில் ஒரு சனியும் ராகுவும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக விலகி மே 19ஆம் தேதிக்கு அப்புறம் சனி ராகுக்கு ஒரு டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கிறது வந்து கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனைகள்லேருந்து கொஞ்சம் விடுபடக்கூடிய அமைப்பு இருக்குது. ஸோ மே 19 வரைக்கும் கொஞ்சம் சிம்மராசிக்காரர்கள் மாணவர்களாக இருந்தாலும் சரி, நடுத்தர வயதினராக இருந்தாலும் சரி, சீனியர் சிட்டிசனாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு வயசுக்கு ஏற்ற சில பிரச்சனைகளும் சில முக்கியமான சில விஷயங்களில் வந்து கொஞ்சம் கவனம் இல்லாமல் போனோம்னா கொஞ்சம் சிக்கலில் மாட்டிக்கிற மாதிரி அமைப்புகளே உண்டு. ஸோ அதனால் நீங்கள் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையோட கொஞ்சம் கிளாரிட்டியோட செயல்பட வேண்டிய விஷயங்கள் கண்டிப்பாக தேவைப்படுகிறது. இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு பொதுவான பலன்கள் சிம்மராசிக்காரர்களுக்குரிய. உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்திருக்கீங்க? ராசி சிம்மராசி, ஓகே. லக்னம் என்ன? லக்னாதிபதி எப்படி இருக்கிறார்? உங்களுடைய தசா புக்திகள் எப்படி போயிட்டு இருக்குது? அந்த தசநாதனும் புக்திநாதனும் இப்போ நான் சொன்ன கோச்சாரம் என்று சொல்லப்படுகிற டிரான்சிட் அஸ்ட்ராலஜியில் ஆண்டு கிரகமாக மாத கிரகமாக எப்படி போய் கொண்டிருக்கிறார்கள்? புக்திநாதன் எப்படி போய் கொண்டிருக்கிறார்கள்? ஸோ அது வந்து நம்மளோட சொன்ன இந்த கோச்சார அமைப்போட நம்ம மிக்ஸ் பண்ணி பார்க்கும் பொழுது நல்ல சாதகமான பலன்களா, சாதகமற்ற பலன்களா, நெக்ஸ்ட் ஒரு 1 இயர் எப்படி இருக்குது நம்ம டைமு, 6 மந்த்ஸ் எப்படி இருக்குது, 2 இயர்ஸ்க்கு அப்புறம் எப்படி இருக்குது, எது மாதிரி டைரக்ஷனில் மூவ் ஆகுது, உங்களுடைய மனசில் இருக்கக்கூடிய சந்தேகங்களுக்கு உங்கள் ஜாதகத்தில் என்ன அமைப்பு இருக்குது, இந்த சிம்மராசிக்கு வந்து கோச்சார அமைப்புமே மிக்ஸ் பண்ணி நம்ம சொல்லும் பொழுது துல்லியமான பலன்களும் உங்களுடைய லைஃப் டைரக்ஷனுக்கு வேணுங்கிற கிளாரிட்டியும் கண்டிப்பாக இந்திய வேத ஜோதிடம் அறிவியல் சார்ந்த விதத்தில் பார்த்து எந்த விதத்திலையும் மூட நம்பிக்கை பரிகாரங்களாம் போகாமல் சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் கண்டிப்பாக பார்க்கலாங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். வணக்கம், நான் உங்கள் அன்பான சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் ஆஸ்ட்ரோ அரிஞ்சி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் வரக்கூடிய வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எந்த விதத்திலும் மிகைப்படுத்தாமல் மூட நம்பிக்கைக்குள்ளே போகாமல் சயின்டிஃபிக் வேதிக் முறையில் உள்ளது உள்ளவாறு பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இந்த வீடியோவில் ரிஷபராசிக்காரர்களுக்கு 2025 மே மாதம் எத்தகைய ஒரு மாதமாக இருக்க போகுதுங்கிறது நம்ம கோச்சார அமைப்பு என்று சொல்லப்படுகிற டிரான்சிட் அஸ்ட்ராலஜியில் ஆண்டு கிரகத்தின் பெயர்ச்சியும் மாத கிரகத்தின் பெயர்ச்சியும் ரிஷபராசிக்கு எப்படி இருக்குதுங்கிறது பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் ஃபஸ்ட் டைம் வரவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அதை தொடர்ந்து நம்மளுடைய அறிவியல் சார்ந்த ஜோதிட கருத்துக்கள் உங்களை வந்து அடைந்து அதனால் நீங்கள் நல்ல ஒரு பலன், உங்களுடைய எதிர்காலத்தை திட்டமிடுவதற்கு ஒரு நல்ல ஒரு பலன் அனுபவிக்க முடியுங்கிறது நான் கேட்டுக்கொள்கிறேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்கு 2025 மே மாதம் எப்படி இருக்க போகுதுன்னு முதல்ல ஆண்டு கிரகத்தோட அமைப்பு எப்படி இருக்குது, மே மாதம் வந்து ஏதோ ஒரு ஆண்டு கிரகம் வந்து மாறப்போகுதா அப்படிங்கிறது நம்ம பார்க்க போனால் சனி வந்து 2025 மார்ச் 29ஆம் தேதியே பயிற்சியாகி ஒரு அற்புதமான ஒரு 11ஆம் பாவம் என்று சொல்லப்படுகிற லாபஸ்தானத்துக்கு சனி வந்து வந்தாச்சு. மே மாதம் 1ஆம் தேதி வரும் பொழுதே ஒரு சனி வந்து ஒரு 30-32 நாட்கள் ஆகிவிட்டது. அற்புதமான 11ஆம் இடத்துல. அத்தகைய அமைப்பில் பார்த்தீங்கன்னா என்ன நடக்குதுன்னா, குரு மே 15ஆம் தேதி இதுவரை ராசிக்குள்ளே இருந்து சில விஷயத்தை வந்து ஒரு பிளானிங், சில திட்டமிடுதல், அது மாதிரி சில விஷயங்களை கொடுத்து கொண்டு இருந்தது. அதுக்கு வேணுங்கிற பலனை, கேஷ் ஃப்ளோவை, ரிட்டர்ன்ஸை, பெனிஃபிட்ஸை கொடுக்கக்கூடிய 2ஆம் இடத்துக்கு மாறுகிறது. 2ஆம் இடத்துலேருந்து அதோட சொந்த வீடாகிய தனுசு 8ஆம் வீடாக ரிஷபராசிக்கு வரக்கூடிய தனுசை பார்த்து நல்ல ஒரு பண வரவு, அடுத்தவங்க மூலமாக வரக்கூடிய பணம், இன்வெஸ்ட்மெண்ட்டில் ரிட்டர்ன்ஸ், வெளிநாடு பிராணங்கள், ஷேர் மார்க்கெட்டில் பெனிஃபிட்ஸ், அது மாதிரி பல சோர்ஸ் ஆஃப் இன்கம் வந்து அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்பை வந்து ரிஷபராசிக்காரராகிய தொழிலதிபர்கள், உத்தியோகஸ்தர்கள், இன்வெஸ்டர்ஸ், அது வர மாதிரி இருக்கிறவங்களுக்கு கொடுத்து மற்ற ஒரு வயதினருக்கும் ஒரு நல்ல சேஞ்சஸ், ஒரு நல்ல பெனிஃபிட்ஸை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் குரு பெயர்ச்சி ரிஷபராசிக்கு கொடுக்குதுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே சமயத்தில் ராகு கேது பார்த்திங்கன்னா, ராகு 11ஆம் இடத்துல இது வரைக்கும் இருந்து நல்ல ஒரு அமைப்பை கொடுத்தது, இப்போது 10ஆம் இடத்துக்கு வருது. கேது பார்த்திங்கன்னா 5ஆம் இடத்துலேருந்து குழந்தைகள் விஷயமாக சில மெனக்கெடுதல், சில செலவுகள், அது மாதிரி விஷயங்களே கொடுத்துட்டு இருந்தது, இப்போ 4ஆம் இடத்துக்கு வருது.
ஸோ ராகு 10 சனி கேதுன்னு 4 வரும்பொழுது அடுத்த கட்ட வேலை தொழில் முயற்சிகள் வெளிமாநிலம் வெளிநாடு அந்நியரோட பழகுதல் மூலமாக கொஞ்சம் பெனிஃபிட்ஸ் புது சர்க்கிளுக்குள்ளே போகிறது எக்ஸ்பேன்ஷன் அது மாதிரி விஷயங்கள்லாம் அடுத்தபடியாக கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு வந்து ராகு கேது கொடுக்குறார். குரு முதலே சொன்ன மாதிரி அருமையான ஒரு கேஷ் ஃப்ளோ குடும்பத்தில் ஒரு அமைதி அது மாதிரி நல்ல ஒரு விஷயத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் ஆண்டு கிரகமாகிய குருவும் கொடுக்குறார். சனி ஆல்ரெடி 11ஆம் இடத்துல போயிட்டார். ஸோ ஆண்டு கிரகத்தோட அமைப்புகள் மே மாதத்திலேருந்து அற்புதமாக இருக்குது. குறிப்பாக செகண்ட் ஆஃப் மே 15லேருந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு ரிஷபராசிக்காரர்களுக்கு உண்டு. அதே சமயத்தில் மாத கிரகம் ஆகிய ராசி அதிபதியாகிய சுக்கிரன் எப்படி இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா சுக்கிரன் 11ஆம் இடத்திலே உச்சம் பெற்றிருக்கிறார். ஸோ 11ஆம் இடத்திலே சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்கும் பொழுது சனி ராகுவால் பாதிக்கப்பட்டு ஏப்ரல் மாதம் இருந்த ராசி அதிபதி அப்படியே சனி ராகு விட்டு விலகி 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 ஓரளவுக்கு பிரச்சனைகள் இல்லாத ஒரு அமைப்பு வந்து ஒரு மே 15ஆம் தேதியிலேருந்து ராசி அதிபதி சுக்கிரன் உச்சம் பெற்றனால அருமையான அமைப்பு கொடுக்குது. ஸோ சனி பயிற்சியோட முழு பலன் சனி 11ஆம் இடத்துக்கு வந்துட்டார் அப்படிங்கிற முழு பலனை மே 15லேருந்து நீங்கள் உணரக்கூடிய ஒரு காலகட்டமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு உண்டு. அதே சமயத்தில் புதன் பார்த்திங்கன்னா 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய மீனத்திலிருந்து மே 7ஆம் தேதியே 12ஆம் இடத்துக்கு வரார். மே 23ஆம் தேதி ராசிக்குள்ளேயே வருகிறார். இதெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு பயிற்சியாக தெரிகிறது. ஏன்னா சுக்கிரனோ வீட்டில் புதன் வந்து அந்த ராசிக்குள்ளேயே புதன் வரும்பொழுது புத்தி கூர்மை மாணவர்கள் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு எழுதக்கூடிய எக்ஸாம்ஸ் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எல்லாத்துலேயுமே ஓரளவுக்கு நல்ல லாஸ்ட் மினிட்டில் நல்லாவே வந்து பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய அமைப்புகள் எல்லா வயதினருக்கும் ஒரு நல்ல ஒரு புத்தி ஐடியாஸோட ஒரு புத்தி கூர்மையோட கான்ஷியஸ்னோட ஒரு நல்ல ஒரு விஷயங்களாக செயல்படுத்தக்கூடிய அமைப்பு தான் இந்த புதன் ராசிக்குள்ளே வர்றது. சூரியனும் பார்த்திங்கன்னா மே 15க்கு அப்புறம் ரிஷபத்தில் வந்து ராசிக்குள்ளேயே வர்றது எல்லாமே ஒரு நல்ல அமைப்பை கொடுக்கக்கூடிய அமைப்பு. விரயங்கள் குறைந்து செலவுகள் குறைந்து அடுத்த கட்ட நடவடிக்கைக்காக பெனிஃபிட்ஸ் அணிவிக்கக்கூடிய அறுவடை செய்யக்கூடிய போன்ற 1 வருஷமாக 2 வருஷமாக சனி 10ஆம் இடத்துல தொழில் ஸ்தானத்திலிருந்து கடும் உழைப்பை கொடுத்த ரிஷபராசிக்காரர்களாகிய உங்களுக்கு அதோட பெனிஃபிட்ஸ் அதோட பலன்களை அணிவிக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தின் ஆரம்ப பகுதியாக நாம் இதை எடுத்துக்கலாம். ஸோ சூரியன் புதன் சுக்கிரன் எல்லாமே நல்லா இருக்கும் பட்சத்தில் செவ்வாய் பார்த்திங்கன்னா 3ஆம் இடத்துல கடகத்தில் நீச்சமாகவே இருக்கிறார். அவர் 7க்கும் 12 கூடியவன் 3ல் நீச்சமாக இருக்கிறது அவ்வளோ ஒன்றும் தவறு இல்லை. ஸோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இப்படி இருக்கக்கூடிய ஒரு அமைப்புனால ரிஷபராசிக்காரர்களுக்கு ஒரு பொற்காலம். குறிப்பாக செகண்ட் ஆஃப் ஆஃப் மேலேருந்து எல்லாமே அவங்க போட்ட திட்டங்கள்லாம் கொஞ்சம் நல்லா அமைந்து சிலதெல்லாம் அவங்க நினைக்காத சில விஷயங்களும் ஒரு ப்ளசன்ட் சர்ப்ரைஸாக எல்லாமே ஃபால் இன் பிளேஸ் அப்படிங்கிற மாதிரி அமையக்கூடிய அமைப்பு இருக்குது. ஒரு இடம் வாங்குறது ஒரு வீடு வாங்குறது வீடு கட்டுறது புது வண்டி பழைய வண்டியை கொடுத்து புது வண்டியை வாங்குறது. அதே சமயத்தில் மாணவர்களுக்கு ஒரு அவங்களுடைய படிப்பு விஷயத்துக்காக ஒரு நல்ல ஒரு அமைப்பு ஹையர் ஸ்டடீஸ்க்கு அவங்க எதிர்பார்க்குற காலேஜ் கிடைக்கக்கூடிய அமைப்பு அதில் வந்து செலெக்ஷன் ஆகக்கூடிய அமைப்பு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் கிளியர் பண்ணக்கூடிய அமைப்பு. அதே சமயத்தில் சீனியர் சிட்டிசன்ஸ் பார்த்திங்கன்னா இதுவரைக்கும் செலவுகளும் மருத்துவ விஷயத்தில் வந்து ஒரு கிளாரிட்டி இல்லாமல் ட்ரீட்மெண்ட் வந்து பலன்கள் கொடுக்காமல் இருந்ததெல்லாம் இப்போ படிப்படியாக ஓரளவுக்கு நோய்களோட வளர்ச்சி குறைந்து நோய்த்தன்மை குறைந்து ஓரளவுக்கு ஹெல்தினஸ் ஆரோக்கியம் கூடக்கூடிய அமைப்புலாம் பார்த்திங்கன்னா இத்தகைய ஒரு சனி பயிற்சி ராகு கேது பயிற்சி குரு பயிற்சி அதே சமயத்தில் மாத கிரகத்தின் அமைப்புகளும் ரிஷபராசிக்காரர்களுக்கு குறிப்பாக சொல்லப்போனால் மே 15க்கு அப்புறம் ஓரளவுக்கு நல்லா வருதுங்கிறது தெரிஞ்சுக்கணும். இது வந்து ஒரு பொதுவான ஒரு பலன்களே தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் எப்படி வந்து உங்களுடைய லக்னாதிபதி எப்படி இருக்கிறார் நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்தீங்க தசா புக்திகள் வந்து எப்படி போய்கொண்டிருக்கிறது அந்த தசநாதனோட அமைப்பு எப்படி ஸ்தான பலம் எப்படி திக்பலம் எப்படி திருக்பலம் எப்படி ஒளி பொருந்திய கிரகத்தின் தசைகள் போகுதா அல்லது ஒளி இல்லாத கிரகத்தின் தசை போகுதா அந்த தசநாதனும் புக்திநாதனும் இப்போ கோச்சாரத்தில் நாம் பேசின அந்த ஆண்டு கிரகம் மாத கிரகத்தில் எத்தகைய ஒரு அமைப்பு போகுதுங்கிறது ரெண்டையும் சேர்த்தி பார்க்கும் பொழுது டிரான்சிட் அஸ்ட்ராலஜி அண்ட் நேட்டல் அஸ்ட்ராலஜி அதாவது கோச்சார அமைப்பும் ஜென்ம ஜாதகத்தில் வரக்கூடிய தசாபுக்திகள் அமைப்பும் சேர்த்து பார்க்கும் பொழுது உண்மையே துல்லியமான பலன்கள் அதாவது அடுத்த 6 மாதங்கள் எப்படி இருக்க போகிறது அடுத்த ஒரு 1.5-2 வருடங்கள் எப்படி இருக்க போகுது லாங் டேர்மாக எப்படி இருக்க போகுதுங்கிறதெல்லாம் நம்ம
துல்லியமாக இந்திய வேத ஜோதிடம்ல சயின்டிஃபிக் அடிப்படையில் எந்த விஷயத்துலையும் மிகைப்படுத்தாமல் அதிகமாக நம்ம ஒரு பரிகாரங்கள் அது மாதிரி மூட நம்பிக்கைக்குள்ளே போகாமல் கர்மா எப்படி செயல்பட போகிறது, என்ன நடக்கப் போகிறது, அதிலிருந்து நாம் எப்படி நல்ல விஷயத்தை எடுத்து எப்படி மென்டல் ப்ரிப்பரேஷன் மூலமாக நாம் தேவையில்லாத சாய்ஸஸை அவாய்ட் பண்ணி நம்மளுடைய கர்மாவுக்கு நிகராக நம்மளுடைய லைஃப் பிளானையும் அலைன் பண்ணிவிட்டு எப்படி நம்ம ஜெயிக்கலாங்கிறது நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம். இது பொதுவான பலன்கள்ங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். வணக்கம், நான் உங்கள் அன்பான சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் ஆஸ்ட்ரோ அரஞ்சி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். தொடர்ந்து நம்மளுடைய சேனல்ஸில் வரக்கூடிய வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க நம்புகிறேன். எந்த விதத்திலும் மிகைப்படுத்தாமல் மூட நம்பிக்கைக்குள்ளே போகாமல் உள்ளது உள்ளவாறு பார்த்து கொண்டிருக்கிறோம். சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் பார்த்து கொண்டிருக்கிறோம். எப்படி கர்மா போன ஜென்மத்தில் நம்ம செய்த கர்மா இந்த ஜென்மத்தில் சாதகமான சம்பவங்களாகவும் சாதகமற்ற வாழ்க்கை சம்பவங்களாகவும் எப்படி உருவெடுக்கிறது, உருவெடுத்து நம்மளுடைய வாழ்க்கையில் நமக்கு எப்படி நம்மளை வழி நடத்துகிறதுங்கிறது நம்ம துல்லியமாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் இந்த வீடியோவில் கடகராசிக்காரர்களுக்கு 2025 மே மாதம் எத்தகைய ஒரு மாதமாக, எத்தகைய ஒரு பலாபலன்கள் நிறைந்த மாதமாக இருக்க போகுதுங்கிறது பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நம்மளுடைய சேனலுக்கு வரவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். ஸோ தட் நம்மளுடைய வீடியோஸ் எல்லாம் உங்களை அடையும். இப்போ பார்த்தீங்கன்னா மே மாதம் 2025 ஸ்டார்ட் ஆகும் பொழுது எத்தகைய ஒரு கிரக அமைப்பு இருக்குதுங்கிறப்போ 2 விதமாக நம்ம பிரித்து கொள்ளலாம். மாத கிரகம் ஒரு பக்கமும் ஆண்டுதோறும் பயிற்சி செய்யக்கூடிய ராகு கேது சனி குரு ஒரு பக்கமும் நம்ம வைத்து பார்க்கும் பொழுது சனி பெயர்ச்சி ஆல்ரெடி ஆகிவிட்டது அப்படிங்கிறது நம்ம உணர்கிறோம். மார்ச் 29, 2025 அப்போவே பார்த்திங்கன்னா மே மாதத்துக்கு ஒரு மாதம் முன்னாடியே சனி பெயர்ச்சி முடிந்து கடகராசிக்காரர்கள் 2023, 24 படாத கஷ்டங்கள் பட்ட அஸ்தம சனியில் பாதிக்கப்பட்ட கடகராசிக்காரர்கள் படிப்படியாக வெளியில் அந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் இயல்பான வாழ்க்கைக்குள்ளே வந்துட்டீங்கிறது தான் உண்மை. அதை இன்னுமே மிகைப்படுத்தி, இன்னுமே கொஞ்சம் அதிகப்படுத்தி, இன்னுமே கொஞ்சம் நிலைநிறுத்தக்கூடிய, அதை உணரக்கூடிய, அஸ்தம சனி முடிஞ்சிருச்சுங்கிறத உணரக்கூடிய ஒரு மாதமாக, அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு நம்ம வாழ்க்கையை செலுத்தக்கூடிய ஒரு மாதமாக கடகராசிக்காரர்களுக்கு மே மாதம் வருகிறது. ஏன்னு பார்த்தா இதுவரை பார்த்திங்கன்னா 11ஆம் இடத்துல இருந்த குரு மே 15ஆம் தேதி 12ஆம் இடத்துக்கு 6ஆம் இடத்தோட கனெக்ட் ஆகுது. ஸோ 6ஆம் இடத்துக்கு கனெக்ட் ஆகிறப்ப என்ன ஆகும்னா கேஷ் ஃப்ளோ, தொழிலில் இருக்கிறவங்க, வேலையில் இருக்கிறவங்களுக்குலாம் ஒரு கேஷ் ஃப்ளோ கிடைக்கும். ஒரு திடீர்னு ஒரு டாப்அப் லோன் கிடச்சி அது மூலமாக சில வசதிகள் படுத்திக்கலாம். ஒரு விசா எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு விசா கிடைக்கிற விஷயம், வெளிநாடு போய் செட்டில் ஆகக்கூடிய விஷயம், இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்களுக்கு ஒரு நல்ல பிரேக் த்ரூ கிடைக்கக்கூடிய அமைப்பு, ஒரு எக்ஸ்பேன்ஷனுக்காக, ஒரு அபிவிருத்திக்காக பணம் விஷயங்கள் கிடைக்காம அவதிப்பட்டு இருந்தவர்களுக்கு ஒரு திடீர் பண வரவு, பழைய இன்வெஸ்ட்மெண்ட் மூலமாக ஒரு விரயம் செய்து, ஒரு சுப விரயம் செய்து அருமையான ஒரு லாபத்தை பெறக்கூடிய ஒரு அமைப்பு, ஷேர் மார்க்கெட் மற்ற ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணதில் ஒரு நல்ல ரேட்டுக்கு எல்லாமே கிடைத்து பலனை அடைவிக்கக்கூடிய அமைப்பு எல்லாம் கொடுத்து அஸ்தம சனி முடிஞ்சிருச்சுரா அப்படிங்கிற ஒரு எண்ட் கார்டு உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக, குறிப்பாக மே 15க்கு அப்புறம் ஆகக்கூடிய குரு பயிற்சி உங்களுக்கு கொடுக்குது. அதே சமயத்தில் ராகு கேதுவும் பார்த்திங்கன்னா 3ஆம் இடத்துல கேதுவும் 9ஆம் இடத்துல ராகு இருந்தது. இப்போ ராகு 8க்கு வந்தாலும் குரு பார்வை பெற்று கொஞ்சம் மறைமுக இன்கம், ஷேர் மார்க்கெட்டில் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணுறது, கொஞ்சம் ஃப்யூச்சருக்காக சிலது இன்சூரன்ஸ் அது மாதிரி போடுறதுங்கிற மாதிரி அற்புதமான ஒரு அமைப்புகள் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக கடகராசிக்காரர்களுக்கு வருகிறது. அதே சமயத்தில் இந்த ராகு கேது குரு சனி மூன்றுமே ஓரளவுக்கு நல்ல பலன்களை கொடுக்க அமைப்புகள் போகும்பொழுது மாத கிரகம் பார்த்திங்கன்னா புதன் பார்த்திங்கன்னா இதுவரை 9ஆம் இடத்துல சனி ராகுவால் பாதிக்கப்பட்டு படிப்பு விஷயத்தில் மாணவர்கள்லாம் கொஞ்சம் பாதிக்கப்பட்டவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் படிப்படியாக நல்ல நிவர்த்தி, நல்ல கான்சன்ட்ரேஷன், நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக மே மாதம் வருகிறது. அப்புறம் பார்த்திங்கன்னா மே 7ஆம் தேதிக்கு மேஷத்துலேயும், மே 23ஆம் தேதி ரிஷபத்துக்கும் படிப்படியாக படிப்பு சார்ந்த விஷயங்கள், டாக்குமெண்டேஷன் சார்ந்த விஷயங்கள், ஐடி துறையில் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே நல்ல பெனிஃபிட்ஸ் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் கொடுக்குதுங்க. அதே சமயத்தில் சூரியன் 10ஆம் இடத்துல மே 15ஆம் தேதி வருகிறார். ஸோ தொழிலில் மேன்மை, ஒரு தொழில் அமைச்சிக்கிறது அல்லது தொழிலில் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிறது, ஒரு லெவல் டேர்ன் ஓவர்லேருந்து அடுத்த லெவலுக்கு போகிறது, ஒரு புதுசாக ஒரு தொழில் ஆரம்பிக்கிறது. கடகராசி அஸ்தம சனியில் பாதிக்கப்பட்டவங்க ஒரு அடுத்த லெவலுக்கு போகக்கூடிய ஒரு அமைப்பு, சில பிரச்சனைகள் முடிந்து தொழிலில் மேன்மை பெறக்கூடியது, அல்லது வேலையில் பார்த்திங்கன்னா உத்தியோகத்தில் எந்தவித
இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லாமல் ப்ரமோஷனும் இல்லாமல் அப்படியே ஓடிக்கொண்டிருந்த கடகராசிக்காரர்களுக்கு உத்தியோக உயர்வு, அரசு வேலை கிடைக்கிறது, அல்லது ஒரு ஹெட் பொசிஷன் கிடைக்கிறது, ஹெச்ஓடி கிடைக்கிறது, ஒரு நிலைமையிலேருந்து அடுத்த லெவல் டீம் லீடர் ஆகிறது, அது மாதிரி அமைப்புகள்லாம் கிடைக்கக்கூடிய அந்தந்த துறையில் அடுத்த லெவல் பொசிஷன் என்ன இருக்குதோ அது கிடைக்கக்கூடிய அமைப்பு வந்து சூரியன் 10ஆம் இடத்துல வரக்கூடிய மே 15ஆம் தேதி உங்களுக்கு வருது. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது அஷ்டம சனி முடிஞ்சிருச்சுரா சாமிங்கிற அமைப்பு வந்து எல்லா கடகராசிக்காரர்களும் முழுசாக உணரக்கூடிய ஒரு மாதமாக மே மாதம் வருதுங்கிறத நாம் தெரிஞ்சுக்கணும். அதே சமயத்தில் சுக்கிரன் பார்த்திங்கன்னா உச்சம் பெற்று 9ஆம் இடத்துல இருந்து மாதத்தின் இறுதியில் பார்த்திங்கன்னா 10ஆம் இடத்துக்கே வருவது இன்னுமே வந்து தொழில் மேன்மை ஃப்யூச்சரில் வரக்கூடிய ஜூன் ஜூலையில் இன்னுமே நல்லாவே ப்ரோக்ரஸ் ஆக போகிறதுங்கிறதுக்கு இன்னுமே அது ஒரு சான்றிதழாக இருக்கிறது. ராசிக்குள்ளேயே செவ்வாய் இருக்கிறார். ராஜயோகாதிபதி என்று சொல்லப்படுகிற செவ்வாய் நீச்சமாக இருந்தாலும் கடகத்துக்குள்ளேயே இருக்கிறது நல்ல தீர்க்கமான ஒரு மைண்டு, நம்ம பிளான் பண்ணி எல்லாத்தையும் எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய விஷயங்கள் இருக்குது. 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பங்குதாரர்கள் கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவனை பார்க்கறதுனால சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் வந்து போகலாம். கொஞ்சம் பேசுகிற விஷயத்திலையும் நீங்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களை இன்னுமே கொஞ்சம் தன்மையாக சொல்லி புரிய வைக்க வேண்டும் என்பது நான் உங்களுக்கு கேட்டுக்கொள்கிறேன். மற்றபடி பார்த்திங்கன்னா எல்லாமே ஓரளவுக்கு சாதகமான ஒரு பலன்களாக தான் சூரியனாக இருந்தாலும் சரி, புதனாக இருந்தாலும் சரி, சுக்கிரனாக இருந்தாலும் சரி, மாத கிரகங்களும் முதலே சொன்ன மாதிரி ஆண்டு கிரகமும் அருமையான ஒரு அமைப்பு நிறைந்ததாக கடகராசிக்காரர்களுக்கு இருக்குது. இந்த ஏப்ரல் மாதம் பார்த்திங்கன்னா இந்த சனியும் ராகும் சேர்ந்து புதன் சுக்கிரன்லாம் அதில் பாதிக்கப்பட்டு மாணவர்கள்லாம் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியாமல் கொஞ்சம் எக்ஸாம் ஃபியர், டென்ஷன், இது மாதிரி சில குழப்பங்கள்லாம் நிறைந்த ஒரு மாதமாக ஏப்ரல் மாதத்தில் இருக்கின்ற மாணவர்களுக்கு மே மாதத்திலிருந்து ஓரளவுக்கு நல்ல கிளாரிட்டி, அதுக்கு அடுத்து வரக்கூடிய காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸு, என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸு, போகக்கூடிய எல்லாமே ஃப்யூச்சரில் படிக்கக்கூடிய அமைப்புகளில் ஒன்று கொஞ்சம் கிளாரிட்டி, அது மாதிரி விஷயங்கள்லாம் நன்றாக கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக கடகராசிக்காரர்களுக்கு இது வருகிறதுங்கிறது நாம் தெரிஞ்சுக்கிறோம். இது ஒரு பொதுவான பலன்களை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்தீங்க, லக்னாதிபதி எப்படி இருக்குது, லக்னமும் ராசி ஒன்றால் லக்னம் வேறையா, என்ன தசாபுக்திகள் போய் கொண்டிருக்கிறது, அந்த தசநாதனும் புக்திநாதனும் நான் இப்போ சொன்ன கோச்சார் அமைப்பில் எத்தகைய அமைப்பாக இருக்கிறார்கள், அந்த தசநாதன் திக்பலம் பெற்றிருக்கிறாரா, திருக்பலம் பெற்றிருக்கிறாரா, ஸ்தானபலம் பெற்றிருக்கிறாரா, ஒரு கிரகம் எப்படி இருக்கிறதுலாம் பார்த்து நான் சொன்ன இந்த கோச்சார் அமைப்போட சேர்த்து பார்க்கும் பொழுது துல்லியமான பலன்கள் நாம் வந்து பார்க்கலாங்கிறது தெரிஞ்சுக்குங்க. அதாவது ஷார்ட் டேர்ம் எப்படி இருக்க போகுது, ஃப்யூச்சரில் லாங் டேர்ம் எப்படி இருக்க போகுது, எது மாதிரி முடிவுகள் எந்த நேரத்தில் எடுக்கிறது நல்லது, எந்த டைரெக்ஷனில் வாழ்க்கை போக போகுதுங்கிறதெல்லாம் தெரிந்து அதன் பிரகாரம் உங்களுடைய வாழ்க்கையை அமைச்சிக்க போகும்பொழுது உங்களுடைய பொட்டன்ஷியலை நீங்கள் சீக்கிரமாக ரீச் பண்ணி எதிர்நீச்சல் போட்டு போராடாமல் கடவுளோட பிளான் என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்களும் போய் பெனிஃபிட் அடையலாங்கிறது நான் சொல்ல விரும்புகிறேன். இது வந்து ஒரு பொதுவான பலன்களுங்கிறது நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இதே பார்த்திங்கன்னா கடகராசிக்காரர்களுக்கு இந்த மே 15ஆம் தேதியிலேருந்து வரக்கூடிய அந்த சூரியனோட பயிற்சி, குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி என்ன சொல்லுதுன்னா, இதுவரை கடகராசிக்காரர்கள் அஷ்டம சனியில் மாட்டிகிட்டு இருந்தவங்க என்னதான் ஏப்ரல் மாதம் அஷ்டம சனி முடிஞ்சிருச்சுங்கிறது உணரலைனாலும் மே மாதம் கட்டாயம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் அந்த மாற்றத்தை உணரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமாக, என்னதான் உங்களுடைய தசாபுக்திகள் நியூட்ரலாக இருந்தால் இது மாதிரி பலன்கள் மே மாதமே நீங்கள் அறிந்துருவீங்க. தசாபுக்திகள் நல்லாக இருக்கும் பட்சத்தில் இன்னுமே தூக்கலான பலன்கள், நான் சொன்ன நல்ல பலன்கள் இன்னும் அதிகமாகவும், தசாபுக்திகள் கொஞ்சம் சற்று குறைவாக இருக்கும் பொழுது, சாதகமற்ற இருக்கும் பொழுது நான் சொன்ன சாதகமான பலன்கள் சற்று குறைவாகவும் இருக்குங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இது பொதுவான பலன்களே. மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.